ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் ரொட்டீன் வீடியோ தான். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா, நைட்டே வந்து நான் இந்த கருப்பு கொண்ட கடலை ஊற போட்டேன். இதை வச்சு ஒரு சூப்பரான குயிக் ப்ரௌனி கிடையாது, இதுக்கான கொஞ்சம் வேலைகள் இருக்குது தான். ஆனால் ரொம்ப ஹெல்தி, ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ப்ரௌனி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி தான் அதை ஊற போட்டேன். ஸ்நாக்ஸ், லன்ச் இன்றைக்கி ரெண்டுமே வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. புதினா, கொத்தமல்லி, அப்புறம் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து சுண்டலும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 8லேருந்து 9 விசில் வரைக்கும் வைக்கணும், நல்லா வேகணும். இதுக்குள்ளே இங்கே காய்கறிலாம் நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 1 pot ரைஸ் தான். இது ஆக்சுவலாக பிரியாணி தான், இருந்தாலும் இந்த புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி பண்ண போகிறேன். அது வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காயெலாம் சேர்த்து பண்ணும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். புதினா வந்து ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி இலை அதுவும் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துட்டேன் நான். இந்த புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னா இது வச்சு மட்டுமே நம்ம 1 pot ரைஸ் பண்ணலாம். காய்கறிலாம் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை டேரெக்டாக நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணுறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ மொக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா அந்த பிங்கிஷ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கேரட்டு, அப்புறம் பீன்ஸ், தக்காளி இது மட்டும் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். இதோடு வந்து இந்த புதினா கொத்தமல்லி அரைச்சிருக்கோம்ல, அதையும் சேர்க்க போகிறேன். சேர்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து கொஞ்சம் நெய் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். தேவையான ஸ்பைசஸ், காஷ்மீரி ரெட் சில்லி அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்ச கொத்தமல்லி விழுதியும் இதோடு நான் சேர்த்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். இது வந்து நீங்கள் ஜீரக சம்பா அரிசிலையும் ட்ரை பண்ணலாம், இல்லை பிரியாணி ரைஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து குயிக்காக ஒரு ப்ரௌனி பண்ணலாம். இப்போ பாயில்டு சென்னா, இது வந்து நீங்கள் ஒயிட் சென்னாவும் எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஸோ இதை நம்ம பேக்லாம் பண்ண போகிறதில்ல, அப்படியே வந்து இதில் சேர்த்துட்டு மேலே வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து டார்க் சாக்லேட் நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பீனட் பட்டர் கொஞ்சம் அப்படியே வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து டார்க் சாக்லேட் போட்டிங்க அப்படின்னா அப்படியே அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட அப்போ வந்து டார்க் சாக்லேட் இல்லை, என்கிட்ட அந்த பீனட் சாக்லேட் க்ரீம் இருந்தது, அது அப்படியே சேர்த்தாச்சு. இதில் நட்ஸ் வந்து பாதாம், அப்புறம் முந்திரி, பிஸ்தா எல்லாமே பொடி பொடியாக சாப் பண்ணி அப்படியே மேலே தூவியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இதை பிளாக் சென்னால் ட்ரை பண்ணலாம், ஒயிட் சென்னாலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் பண்ணேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தக்ஷித் வந்து சுண்டல் சாப்பிட மாட்டான், மித்துன் சாப்பிடுவான். தக்ஷித்க்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வந்தவொடனையும் தரலாம், ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டி ஆகிடும். ஸோ எனக்கு வந்து பொறுக்கவே முடியல, ஒன்று டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது வைரலாக இப்போ வந்து ஷார்ட்ஸில் நிறைய வந்து நான் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் பிளாக் சென்னா அப்புறமா இந்த ஒயிட் சென்னா அதுலேயும் பண்ணுறாங்க. நான் வந்து பிளாக் சென்னாவில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அவன்கிட்ட நான் வந்து கேட்டேன், இது எதில் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு. அவனால் கண்டே பிடிக்க முடியல. சுண்டல் சாப்பிட்ற மாதிரியே இல்லைம்மா அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்டான். இந்த பக்கம் வந்து ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருந்தது. நான் வந்து 1.5 கப்பு அரிசி சேர்க்குறேன் அப்படின்னா நார்மலாக 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ அந்த ரேஷியோவில் தான் வந்து தண்ணி நான் ஆட் பண்ணேன். இப்போ சுட அப்படியே வந்து இதில் போட்டாச்சு. ஆனால் இந்த ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால நான் லாஸ்ட்டாக டிஃபன் பாக்ஸ் வந்து மித்தன் குட்டிக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பான், அதனால எக்ஸ்ட்ராவாகவே வைப்பேன். இதுவும் வந்து தக்ஷித்துக்கும் இதே ரைஸே நான் வச்சுருவேன். 2 பேருமே நல்லா காரம் சாப்பிட்டு பழகிட்டாங்க, அதனால் காரம் கம்மி கூட போடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. நார்மல் காரம் போட்டால் கொஞ்சமாக மேலாப்பில் நெய் விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான பிளாக் சன்னா ப்ரௌனி வச்சாச்சு.
அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் வந்து சூடு தாங்குற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து தேடிட்டுருக்கேன். யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வைக்கும்போது சூடாக இருக்கா, ஆனால் பசங்க ஆறி தான் சாப்பிடுவாங்க. காலையிலே மித்துன் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்ருவான். ஸோ நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு. ஒரு சில நேரம் நான் இந்த மாதிரி ரைஸ் பண்ணேன் அப்படின்னா காலையில் மித்துன் இதுவே சூடாக சாப்பிட்ருவான். இல்லாட்டி தனியாக வந்து டிஃபன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கெலாக்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னெல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். அந்த ஆல்மண்ட் ஹனி கெலாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கெலாக்ஸும் கொடுத்தேன். நான் ரைஸ் வந்து எப்பயாவது காலையில் எடுத்துப்பான். முன்னெல்லாம் வந்து பருப்பு சாதம் ஊட்டி விட்டுருவேன் அவன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது. இப்போ இவன் என்ன பண்ணுறானோ அதே தான் தக்ஷுவும் பண்ணுறான். அவன் கெலாக்ஸ் சாப்பிட்டா அவனும் கெலாக்ஸ் தான் சாப்பிடுவான். 2 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னா போதும், அதுவே ஃபில்லிங்காக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்பா, அம்மா, வேம்பு, லாவண்யா, என் தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. சும்மா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம் இல்லையா. நான் வந்து லீவுக்கு போனேன், அதுக்கப்புறமா பார்க்கல, ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா காலையிலே எங்கள் வீட்டில் லஞ்ச் எல்லாம் தடபுடலாம் முடிஞ்சிட்டு சரணியா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். கடைசியில் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரல, மறந்து போயிட்டேன். வந்து டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த தோடு பற்றி வந்து சொல்லுங்கள். ஐயோ இந்த தோடு இல்லை, கடைசியில் அந்த மின்னல் வெட்டு தோடு மாதிரி இருந்துச்சு, அது எங்க? அதை பற்றி நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது எங்கே உங்கள் தோடை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப எனக்கு வந்து கோல்டை விட எனக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம அதுதான் வந்து நம்ம எப்போ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ இல்லை, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் நான் போடுவேன். ஸோ இந்த தோடு பற்றி நிறையா பேர் வந்து கேட்டிங்க. இது தெரியுதா? இது வந்து எங்கேப்பா வாங்கணும்? இது எங்கேயோ வாங்கினோம்ல 2 பேரும். விஆர் மாலில் வந்து அங்கங்கே அந்த எஸ்டல் மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து போகும்போது இப்படி சைடில் வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நானும் சரண்யாவும் இது வந்து வாங்கிக்கிட்டோம். இது வந்து ஒரு சின்ன அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு இது இருக்கும், சிம்பிள். ஆனால் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி சல்வாருக்கும் போடலாம், அதுக்கப்புறம் மாடர்ன் இதுக்கும் போடலாம், சிம்பிளான ஒரு சாரீ கூட போட்டுக்கலாம், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விஆர் மாலில் இது வந்து எங்கேயோ தியேட்டருக்கு படம் பார்க்க போனப்போ தான் இங்கே. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன இது மாதிரி போட்டு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் இந்த தோடு அப்புறம் இன்னொரு 2 தோடு நான் வந்து வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து 100 ரூபா அந்த மாதிரி குட்டி குட்டியாக. இப்போல்லாம் வந்து ஜிமிக்கி இதெல்லாம் எதுவுமே பிடிக்கலை. என்கிட்டயே ஹேங்கிங்லாம் வந்து இருக்குது, கோல்டுலலாம் வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டு டைப்பு அதுவுமே வந்து குட்டியாக தான் பிடிக்குது. ஸோ அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன், நிறையா பேர் கேட்டிங்க, அதனால் ஓகே அவ்வளோதான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து புதுசாக சில இதெல்லாம் வந்து கேட்குறீங்க. இப்போ புதுசாக நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணவங்கலாம் வந்து கேட்குறீங்க. ஒரு Q&A மாதிரி வந்து வைக்கலான்ற ஒரு பிளான் இருக்குது. இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் நிறையா பேர் நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிறையா பேர் நம்ம வந்து யூடியூப்பில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் சும்மா வந்து ஒரு Q&A மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு vlog டைப்லையே நாங்கள் வந்து அப்படியே vlog போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த குர்தா செட் பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, பட் அன்றைக்கி ஃபுல் வியூ நான் வந்து எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான, நம்ம வந்து நிறையா குர்தா செட்லாம் வந்து பார்ப்போம், பட் இது வந்து நமக்கு வாங்குறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் 3 பீஸ் செட். இது வந்து டாப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பீஸ் செட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குல்ல, அப்போல்லாம் கிடையாது. இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இந்த மாதிரி எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அதை விட ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை. ஸோ இது வந்து பேண்ட்டு. அப்புறம் இதில் வந்து துப்பட்டா. எனக்கு என்ன ஒரே ஒரு சஜஷன் அப்படின்னா, இந்த டார்க் க்ரீனுக்கு ஒரு லைட் க்ரீனில் சிந்தட்டிக்கில் துப்பட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட லுக்கே வந்து வேறு மாதிரியே இருந்திருக்கும். அதாவது
இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு துப்பட்டா, பட் இதுவுமே ஒரு மாதிரி ஒரு யூனிக் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன், எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கும். நல்ல பெரிய துப்பட்டா, நல்ல பெருசாக இருக்கும். ஐ மீன் இந்த ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபியாக இருக்கும். பட் இது என்னென்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைட் ஃப்ரில் வரும். இந்த மாதிரி சைட் ஃப்ரில் வர்றதுனால சைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களோட லார்ஜ் அப்படின்னா சேம் நீங்கள் வந்து லார்ஜே ஆர்டர் போடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம், பட் இது கீழே வந்து பிடிக்க முடியாது. ஸோ இது மேலே வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது ஃப்ரில் டேப் இருக்கிறதுனால என்னோட சைஸ் வந்து சிலது மீடியம் செட் ஆகும், சிலது வந்து ஆஃப்டர் வாஷ் என்ன ஆகிடும்னா நல்ல ஒரு காட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை கிட்ட இப்படி மடக்கும் போது டைட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு பின்னாடி இந்த இடம்லாம் கொஞ்சம் டைட் ஆகிடும் ஆஃப்டர் வாஷ். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், லார்ஜ் போயிட்டு உங்களுக்கு எங்கே ஃபிட் பண்ணிக்கலாமோ ஆர்டர் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ கையெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இப்படி மடக்கும் போது நமக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நான் பாடி மட்டும் சைடில் கொஞ்சமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எலிகண்டான ட்ரெஸ்ஸு. இது வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஹேண்டு, ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இது வரைக்குமே வந்து இருக்கும், எல்போ லென்த் வரைக்கும் கூட இல்லை. நல்ல ஒரு ஃபுல் ஹேண்டே இருக்கிறதுனால சம்மர் டைமில் நல்ல வெயில் டைம்லலாம் உங்களுக்கு வந்து ஸ்கின் டேன் ஆகாமல் நல்லாயிருக்கும். நல்ல இந்த அதாவது ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் பெஸ்ட்டாக அதாவது குர்தா செட் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக போகலாம். இது வந்து கம்ப்ளீட் காட்டன் கிடையாது, ஒரு மாதிரி மிக்சடாக தான் வந்து இருக்குது. பட் ரொம்ப ஸ்வெட்டராக வந்து ஆகலை. இந்த டைமில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி இப்போது நமக்கு அந்த அளவுக்கு ஹியூமிடாக வந்து இது இல்லைல்ல. ஸோ அதனால் இந்த வெதருக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ராடக்ட் வந்து கிடச்சிச்சின்னா டேக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அமேசானில் தான் இது நான் வாங்கினேன். ஸோ அமேசானில் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்.